எல்லா குரங்குமே மனுஷனாக இருக்கணும்ல, எப்படி வந்து அது உண்மையாக இருந்திருந்தா பரிணாம வளர்ச்சியில் பாதி ஏன் குரங்காவே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது பூரா பாதி பூரா குரங்குலையும் சேராமல் மனுஷன்லையும் சேராமல் தாவே காலை சேர்ந்துருச்சாங்கிற மாதிரி மேலே ஏறி குதிச்சானா குதிக்கிறியா? டேய் சீட்டை உடைச்சிடாத, டேய் கரண்ட் கம்பி மேலே ஏறி தொங்கிடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ முதல்ல ஒரு சினிமா நடிகன் என்பவர் நம்ம மாதிரி ஒரு மனிதன் தான். நம்ம லென்ஸை போட்டு லைட்டை போட்டு அவனை பிரம்மாண்டமாக காட்டி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவன் ஆடுறான் பாடுறான் துப்பாக்கி சுடுறான், எத்தனை துப்பாக்கி சுட்டாலும் அவன் தப்பிச்சு ஓடியாரான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை காட்சியில் வியப்பதற்கான ஒரு கேரக்டரை வந்து ஒட்டுமொத்த நிஜமான பிரச்சனைகளை, கற்பனையான பிரச்சனை தீர்க்கிறது வேற, நிஜ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கான ஒரு தலைவராக அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவருடைய ரசிகர்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். அவருக்கு கோட்டு படம் வருது அல்லது ஜனநாயகன் படம் வருது, திரையரங்கம் நிரம்பி வழிகிறது, அவருக்கு பின்னால் இளைஞர்கள் கூடுகிறார்கள். இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்பது ஒரு அபத்தமான பொய் கற்பனை.